Hi my dear student, unit 2 complex number la exercise 2.4 la 7th sum. Show that first question is 2 plus I root 3 power 10 minus 2 minus I root 3 power 10 is purely imaginary அப்படின்னு proof பண்ணோம். Second question is 19 minus 7I divided by 9 minus I whole power 12 plus 20 minus 5I divided by 7 minus 6I whole power 12 is real. First question is purely imaginary, second question is real அப்படின்னு proof பண்ணோம். Solution. Okay, எப்படி proof பண்றது பார்க்கலாம். First one, let z equal to 2 plus given the question 2 plus I root 3 power 10 minus 2 minus I root 3 power 10. ஓகேங்களா, இப்போ z bar எப்படி எழுதலாம்? z bar இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் இல்லைனா இங்கே ஹோல் பார் போட்டுருங்க. இப்போ 2 plus I root 3 power 10 minus 2 minus I root 3 power 10க்கு ஹோல் பார். ஓகேங்களா, இப்போ தனித்தனியாக எழுதணும். இப்போ 2 plus I root 3 power 10க்கு ஹோல் பார் minus 2 minus I root 3 power 10க்கு ஹோல் பார். ஓகே, நம்ம ஆல்ரெடி we know that formula z1 minus z2 whole bar equal to z1 bar minus z2 bar. ஓகேங்களா, இது வந்து ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா 2 minus I root 3 power 10ன்னு எழுதலாம். அதாவது ப்ளஸ் இருந்தால் மைனஸ் பாரில். இப்போ அதே மாதிரி இது எப்படி எழுதலாம்னா 2 plus I root 3 power 10ன்னு எழுதலாம். ஓகேங்களா, I root 3 power 10. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு z-ஓட வேல்யூ எடுத்து z bar அப்படின்னு எடுத்துருக்கோம். z-ஓட வேல்யூ எடுத்து z bar நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ மைனஸ் z. அப்போஸ் therefore z bar equal to minus z அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ z is purely imaginary அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா, purely imaginary நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் இஸ் கன்சிடர். ஃபஸ்ட்டு என்ன given the question கொடுத்துருக்காங்க அப்படின்னா 19 minus 7I divided by 9 plus Iன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு கான்ஜுகேட் எடுக்கிறோம். 19 minus 7I divided by 9 plus I கான்ஜுகேட் எடுத்தால் 9 minus I divided by 9 minus I. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது 19 into 9 is 171 minus 19 into 1 is 19I. 7 9s are 63I. 7 1s are 7. I into I square divided by இங்கே வந்து 9 square minus I square. ஸோ 171 19 63 ஆட் பண்ணால் மைனஸ் 82I. இங்கே வந்து மைனஸ் 7. I square value is minus 1. ஸோ மைனஸ் 7 divided by 81 minus I square value is minus 1. ஸோ ப்ளஸ் 1 ஆகிடும். ஸோ 171 minus 7. 171 minus 7 minus 82I divided by 82. ஸோ 171லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 164 minus 82I divided by 82. ஸோ நான் 82 காமனாக எடுத்தேன்னா 2 minus I divided by 82. இப்போ 82 கேட்டிங் கேன்சல். ஸோ 2 minus I மட்டும் வரும். நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 minus 5I divided by 7 minus 6I. இதுக்கு அதேமாதிரி கான்ஜுகேட் எடுக்கிறோம். கான்ஜுகேட் எடுத்தால் என்ன வரும் 7 plus 6I divided by 7 plus 6I. மல்டிபிள் பண்ணும்போது 20 into 7 is 140 plus 120 into 6 20 into 6 is 120I. 5 7s are 35. So 35I. 30 5 6 are 30. So 30I into I square divided by 7 square minus 6Iக்கு square. So 140 120லேருந்து 35 மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் 85I ப்ளஸ் I ஸ்கொயர் வேல்யூ வந்து மைனஸ் 1. ஸோ ப்ளஸ் 30 டிவைடட் பை 49 மைனஸ் 6 6 ஆர் 36. I ஸ்கொயர் வேல்யூ இஸ் மைனஸ் 1. ஸோ ப்ளஸ் 36. ஸோ 140 ப்ளஸ் 30 இஸ் 170. ஓகேங்களா, 170 ப்ளஸ் 85I டிவைட் பை 85I. ஸோ 85 காமனாக எடுத்தோம்னா 2 ப்ளஸ் I டிவைட் பை 85I. 85 மட்டும்தான் வரும். 85 கெட்டிங் கேன்சல். ஸோ 2 ப்ளஸ் I. இப்போ திரும்பி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் ஒரிஜினல் கொஷனில் 19 minus 7I by 9 plus I power 12 plus 20 minus 5I divided by 7 minus 6Iக்கு whole power 12. இதுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? ஆன்சர் இஸ் 2 minus I power 12 plus இதுக்கு ஆன்சர் வந்து 2 plus I கண்டுபிடிச்சோம் whole power 12. இப்போ Z. ஓகேங்களா, Z வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ Z bar என்ன வரும்? therefore Z bar equal to 2 minus I power 12 plus 2 plus I power 12க்கு whole bar கிடைக்கும். இப்போ தனித்தனியாக எழுத போகிறோம். எதுனா கிடைக்கும் 2 minus I power 12க்கு பாரு ப்ளஸ் 2 plus I power 12க்கு பார். ஓகேங்களா, அதாவது என்ன ஃபார்மேட்டில் எழுதிருக்கோம்னா Z1 plus Z2 bar equal to Z1 bar plus Z2 bar ஃபார்மேட்டில் எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ Z plus I power 12 plus 2 minus I power 12. இப்போ இது வந்து நம்ம Z-ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். Z bar எடுத்து நம்ம Z-ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ therefore Z bar equal to Z. அப்போ therefore Z is purely imaginary, purely real. ஓகேங்களா, அப்போ the given question is 19 minus 7I divided by 9 minus I whole power 12 plus 20 minus 5I divided by 7 minus 6I power 12 is real. ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும் purely real அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.